சரி, இப்ப எதுக்கு கூப்பிடுற அப்படின்னா அவர் யுத்தத்துக்காக கூப்பிடுறாரு. அங்க ராட்சசாலாம் வரா, அவரோட யுத்தம் பண்ண கூப்பிடுறாரு. யுத்தம் பண்றதுக்கு எது பிரயோஜனப்படும்? அவர் அந்த தோள்களை பார்க்கல, அந்த கைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கல, ராமரோட வக்ஷஸ்தலத்தையும் பார்க்கல. எதை பார்க்கிறார் அப்படின்னா அந்த கங்கு குடுமையை தான் அவர் கண்ணில் படுறது. பொதுவா வைதிகாலுக்கு அவ சஜாதியால பார்த்தா அதுதான் கண்ணில் படுமா, அந்த குடுமையை பார்த்தாலே அவ மயங்கிடுவாள். பார்த்ததுமே அந்த குடுமையில மயங்கிட்டார். மைவண்ண நறுங்குஞ்சி அப்படிங்கிறார். மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின் தாழ அப்படின்னு அவருக்கு நேத்திக்கே நம்ம பார்த்தோம். அந்த குடுமி அந்த முடி பார்த்தா இடுப்பு வரைக்கும் கீழே வரைக்கும் தொங்குமா. அவ்வளோ இழுத்து முடிச்சுட்டா அவ்வளோ பெரிய குடுமையா இருக்குமா. அதனால அந்த குடுமையை பார்த்ததுமே மயங்குறார் விஸ்வாமித்திரர். என்னோட அவரை எப்படியாவது கூட்டின்னு போயணுன்ற எண்ணத்துல தான் வந்திருக்காரு.